வணக்கம் நண்பர்களே. கேது பகவான் லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஜாதகருக்கு ஏற்படும்? அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஜாதகருக்கு நல்லதை செய்யுமா கெடுதலை செய்யுமா அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ கொடியவன், கொடூரன், நயவஞ்சகன், கபடதாரி என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவான் லக்னத்தில் இருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கேது அப்படின்னால ஞானக்காரகன், மோட்சக்காரகன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. லக்னத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய குழப்பவாதியாக இருப்பார். எப்போவுமே ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போவுமே சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசு இங்கே இருக்காது. ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே அந்த கேது இருக்கும். அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த யோசனையை கொடுத்துரும், விரக்தியை கொடுக்கும். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சலிப்பாகவே பேசுவாங்க. என்னடா இது வாழ்க்கை, என்ன நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னத்தை வாழ்ந்து நான் இது பண்ணிக்கிட்டேன், சாதிச்சுட்டேன், சாதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே விரக்தியாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நபர்களுக்கு எல்லாமே லக்னத்தில் கேது இருக்கும். அதே மாதிரி இந்த லக்னத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு விஷயமும் உடனே நடக்காது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக சுபகாரியங்கள் தடை வந்துக்கிட்டே இருக்கும். கேது அப்படின்னாலே தடை, விரக்தி, தாமதம், குழப்பம், இதுதான் அந்த ஜாதகருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்பமும் விரக்தியும் மற்றவர்களை விட அளவுக்கு அதிகமாக இருக்கும். தடை வந்துக்கிட்டே இருக்கும். எதை எடுத்தாலும் தடை. ஒரு விஷயம் ஒரு தடவையில் முடியாது, 4 தடவை 5 தடவை கலைஞ்சு திரிஞ்சு தான் அந்த விஷயத்தை முடிப்பாங்க. அந்த விஷயம் நடக்கும், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையை கொடுத்துரும். சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு அப்படியே பேசி நிப்பாட்டிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துருவாங்க, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த கேது இருக்கும். எப்போ எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னே தெரியாது. எப்போ நல்லா பேசுவாங்க, எப்போ பேச மாட்டாங்கன்னே தெரியாது. அந்த நபர்களுக்கு எல்லாமே இந்த கேது லக்னத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த லக்னத்தில் இருக்கிற கேது ஆன்மீக நாட்டத்தை அதிகமாக கொடுத்துரும். கடவுள் பக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீகம், ஜோதிடம் இதெல்லாம் ஈடுபாடு அளவிற்கு அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிடுவாங்க. அடிக்கடி கோவிலுக்கு போகக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல ராகு வந்துடுவார். அது ராகு கேது தோஷ அமைப்பில் வந்துடும். இந்த ராகு கேது தோஷம் இருந்தால் தாமத திருமணம் ஆகுங்கிறது ஜோதிட விதி. தாமத திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது வெளிநாடு வாய்ப்பை ஜாதகருக்கு கொடுப்பார். பெரும்பாலும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தால் 7ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ராகு வந்துடும் சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ, அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் கணவர், இந்த ஜாதகருக்கு முற்றிலும் வேறுபட்ட நபராக இருப்பார். இவர் ஒரு மூலையில், அவர் ஒரு மூலையில். அதே மாதிரி வித்தியாசமான குண அமைப்பு. இவருக்கு அவருக்கும் துளி கூட சம்பந்தமே இருக்காது. இவர் ஒரு குணாதிசயத்தில் இருப்பார், இவங்களோட வாழ்க்கை துணை அவங்க ஒரு குணாதிசயத்தில் இருப்பாங்க, மாறுபட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மாறுபட்ட சிந்தனையுடைய நபர்களாக அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்திங்கன்னா மருத்துவ குணத்தை கொடுத்துரும். அவங்க கையால் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டா குணமாகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகம், இந்த விஷயத்திலெல்லாம் அமானுஷம், மாந்திரிகம், இந்த விஷயத்தெல்லாம் ஈடுபாடு உடைய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். கடவுள் பக்தி அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் காவி வேஷ்டிலையும் மஞ்சள் புடவையில் தான் இருப்பாங்க. கோயிலாக ஏறிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் கோயிலுக்கு போகக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லக்னத்திலே கேது இருந்து கேது தசையும் நடப்பில் இருந்துச்சுன்னா முற்றிலும் அவங்க சாமியார் மாதிரி ஆகிடுவாங்க. அந்த கேது தசை வந்து ரொம்ப கொடுமையான திசை. இந்த லக்னத்திலே கேது இருந்து கேது தசை வந்துச்சுன்னா ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கையை, ஒரு சாமியார் வாழ்க்கையை வாழ வச்சிடும் அந்த ஜாதகரை. இந்த கேதுனால பெரிய நல்ல விஷயங்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஜாதகருக்கு பலவித சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு
கடைசியாக ஞானத்தை கொடுத்துருவார் அந்த கேது. பட்டு திருந்துவாங்க, பட்டு ஞானம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்ட பிறகு தான் புத்தி தெரியும் ஞானம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்ட பிறகு அந்த ஜாதகருக்கு அந்த ஞானத்தை அந்த கேது பகவான் வழங்குவார். ஏன்னா ஞானக்காரன் தான் கேது. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லியிருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமண நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.